நம்ம திருப்பூரில் 8 ரூபாய்க்கு சாப்பாடா? எங்கடா தரீங்க? காந்தி நகர் ஏரியாலையா? அடங்கொக்கா மக்கா, இது என்ன தட்டி வீசிக்கிட்டு போயிட்டு இருக்குது? நம்மளுக்கு சோறு கிடைக்குமான்னு தெரியலையாடா? கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் போல். ஒரு வேளை போராட்டத்தில் இருந்தால் போராடி கூட வாங்கிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம எப்படியாவது இந்த 8 ரூபா சாப்பாடை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். எப்படியாவது வாங்கடா மாப்பிள்ள. இன்றைக்கி நம்ம 8 ரூபா சாப்பாடு வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா தக்காளி, லெமனு, முட்டை 8 ரூபா தாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா புதினா, சாம்பார் சாதம், வடை 8 ரூபா தான், ஊறுகாயோடு தராங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க லெமன் ரைஸ் 8 ரூபாய்க்கு தராங்க. அதுவே பெரிய விஷயம். லெமன் புளிப்பு அந்தளவுக்கு இல்லை, நார்மல் ரைஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு தக்காளி ரைஸ். ரொம்ப செட்டிலாக இருக்குது. கிரேவியோட ஒரே ஒரு ரூபாய். கிரேவியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. சரி, நம்ம அடுத்து சாம்பார் சாதம் பார்க்கலாம். சாம்பார் சாதம் ரொம்ப செட்டிலாக தான் இருக்குது. மசாலா அவ்வளோ ஹை மசாலாலாம் இல்லை. புதினா சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் சாம்பார் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா குழம்பு வாங்கிக்கிங்க. குழம்பு வாங்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. குழம்பு இல்லைன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப செட்டிலாக தான் இருக்குது. அண்ணா தான் கடைக்காரரு, எப்படி கொடுக்குறாருன்னு தெரில, கேட்போம். ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படி. சொல்லுவாங்க. எப்படி தலை 8 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? சிங்கிள் டிஜிட்டில் சாப்பாடு அதான் நம்மளோட கணக்கு. ஓகே, லாபமெல்லாம் நிற்கிதா? ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுப்பீங்க? ஒரு 700-800 சாப்பாடு கொடுப்போம். எத்தனை வெரைட்டி கொடுக்குறீங்க? நாங்கள் 5 வெரைட்டி கொடுக்குறோம். தக்காளி, தயிர், பூண்டு, புதினா, லெமனு. சரி. அதோட முட்டை கிரேவி, பருப்பு வடை கொடுப்போம். சரிண்ணா. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? ஷார்ப்பாக 12 மணிக்கு வந்துடும்ண்ணா. 12 மணிலேருந்து 2:30-3 மணி முடிய இருப்போம். சரிண்ணா. ஓகே, நல்லா பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. பெஸ்ட்டாக பண்ணுங்கள். நன்றி.